சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட்ல எப்படி முடிச்சாங்களோ அதுல இருந்தா ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு வெளியில கெத்தா வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப கரெக்டா போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமா தலை சுத்தி அந்த இடத்துல போத்துன்னு விழுந்துட்டாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா சர்வைவ் ஆயிருக்காங்க இல்லையா? அதனாலேயே இந்த பேனிக் அட்டாக் வந்துருச்சு போல. அதனால அப்படியே பாஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ கரெக்டா அந்த மெடிக்கல் டீம்லாம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவ கல்யாணம் பண்ணது, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா இல்லையா? ஸோ கல்யாணம் பண்ணது, அந்த வீட்டில் நடந்தது, அந்த கேமை பிளே பண்ண சொன்னது அப்படின்னு எல்லாமே அவளுடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. கடைசியில நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா விடியற வரைக்கும் உயிர் தப்பிக்கணும். அப்படி உயிர் தப்பிச்சா நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஜெயிச்சதுனாலேயே அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருமே வெடிச்சு செத்து போயிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு கண் முழிச்சிட்றாங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிச்சா, ஸோ நம்ம ஹீரோயினை ஹேண்ட்கஃப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க சில பேர் செத்து போயிருக்காங்க இல்லையா? ஸோ இவர் தான் டிடெக்டிவ். நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு. மேன், உங்களை வந்து சஸ்பெக்ட்ல பிடிச்சி வச்சிருக்காங்க. அது போக உங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ்ல வந்து ஒரே ரத்தமா இருந்துச்சு. ஆனா அது உங்களுடைய ரத்தம் கிடையாது. ஸோ உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கதவை திறந்து ஒரு பொண்ணு வராங்க. ஸோ இவங்களுடைய பேர் வந்து ஃபெய்த். இவங்க நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி தான். ஆனா கிட்டத்தட்ட 7 வருஷமா இவங்க 2 பேரும் பேசி இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் இல்லையா? அதனால தான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருந்திருக்காங்க போல. ஸோ இதை பார்த்த அந்த டிடெக்டிவும், சரி ஓகே மேம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. இங்க இந்த ஃபெய்த் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு போல. அதனால தான் கிட்டத்தட்ட 7 வருஷமா பேசலன்னா பாத்துக்கோங்க. அது போக ஹீரோயினுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த தங்கச்சி பொண்ணு இவ இருந்த ஊருக்கு பக்கத்துல தான் இருந்திருந்திருக்காங்க போல. இருந்தாலுமே ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு அவளும் பதில் கேட்கிறான். உடனே இந்த ஃபெய்த்தும், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், உனக்கு தான் என்னுடைய அக்காவா இருக்கிறதே பிடிக்காதே, அப்புறம் என்ன இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் கேட்கிறேன், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிற அப்படின்னு என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து, நான் சொன்னா இவன் நம்ப மாட்டான்றதுக்காகவும், இருந்தாலும் தங்கச்சிக்கு எதுக்கு சொல்லணும்ன்றதுக்காகவும், இல்ல அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட. அப்படின்னா என்னமோ போ, உன்னை போய் பார்க்க வந்த பாரு அப்படின்னு கோவமா தங்கச்சி பொண்ணு வெளியில போக, உடனே ஹீரோயினும் நில்லு அப்படின்னு தங்கச்சியை ஸ்டாப் பண்ணி இப்ப எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல நடந்தது, இவளுக்கு நடந்த கொடுமை, அந்த கேம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல. சோ அதை கேட்ட தங்கச்சி பொண்ணே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப அடுத்தது ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பணக்காரர். அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, ஒரு 2 நாட்டுக்கு இடையே வார் நடந்துட்டு இருக்கும். அதை வந்து டிவியில போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி போற தற்சமயத்துக்கு நிறுத்துங்க அப்படின்னதும், கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு போற வந்து ஸ்டாப் பண்றோன்ற மாதிரி வருது. சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து ரொம்ப பெரிய ஆளு போல, ஏதோ இந்த நிறைய நாட்டையே இவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு போல. அப்ப அவருடைய லாயர் வந்து இவர்கிட்ட வந்து, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் பேட் நியூஸ் கூட, என்னன்னா லோமஸ் ஃபேமிலி வந்து இறந்து போயிட்டாங்க. அதுல நடந்த கேம்ல பிரைட் வந்து ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஒன்னி இவனுடைய அடியாள் கிட்ட சீக்கிரமா என்னுடைய பசங்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபேமிலிஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்றாரு. சோ இந்த ஃபேமிலியில மொத்தம் 6 ஃபேமிலி போல. அதுல ஒரு ஃபேமிலியை நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா? அதாவது அந்த ஃபேமிலி நடத்தின கேம்ல வந்து ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மித்தம் இன்னுமே 5 ஃபேமிலி இருக்குது. இப்படி அந்த பிரைடு ஜெயிச்சு வந்தா இப்ப 5 ஃபேமிலிக்குள்ள இப்ப வேற ஏதோ நடக்க போகுது போல. இவர் என்ன மெசேஜ் பண்றாருன்னா, அதுவும் அந்த சாட்டானிஸ்ட் கல்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபேமிலி வந்து ஒரு கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க தானே. சோ அதோடைய ஃபேமிலி எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணி விடுறாரு. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான சீட்டுக்கு வந்து இப்ப போட்டி வரப்போகுது. சோ எல்லாருமே தயாராயிருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. இப்பதான் அப்படியே ஒவ்வொரு ஃபேமிலியா காமிக்கிறாங்க. ஸோ சைனால ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து சைனா லேடின்னு கூப்பிடலாம். அவங்க அந்த மெசேஜை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தோஷம். உடனே வேகமா யாருக்கோ அவங்களுடைய லாயருக்கு வந்து கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பெயின்ல இருக்கிற ஒருத்தனை காமிச்சான். ஸோ அவன் அடுத்த ஃபேமிலி போல. அவன் இப்படி தலைவர் போஸ்டிங்குக்கு போட்டி வரப்போகுது அப்படின்னு சந்தோஷத்துல அவனுடைய அசிஸ்டண்ட்டை பிடிச்சு கட்டி பிடிக்கிறான். அடுத்தது நியூ ஜெர்சியில காமிச்சா, அங்க பில்லன்னு ஒருத்தன், அவன் சந்தோஷத்துல பயங்கரமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். வெள்ள முடி தாத்தா. அப்புறமா 4வது ஃபேமிலியா ஒரு பிரதர்ஸை காமிக்கிறாங்க. ஒருத்தன் பேரு விராஜ். இந்த முடி வச்சிருக்கான் இல்லையா? அவன் சந்தோஷமா அவனுடைய தம்பி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றான். இப்ப மொத்தம் 4 ஃபேமிலி பார்த்திருக்கோம் இல்லையா? கடைசியா இருக்கிற இந்த 5வது ஃபேமிலி தான் அந்த தலைவருடைய ஃபேமிலி. அதான் அந்த மில்லியனர்.
அவரும் சோகமா தான் இருக்கிறாரு. அப்ப கரெக்டா அவங்களுடைய பசங்க 2 பேரும் வந்துட்டாங்க. சோ 2 பேரும் ட்வின்ஸ் போல. அதுல பையனுடைய பேர் வந்து டைட்டஸ், பொண்ணுடைய பேர் வந்து உர்சுலா. சோ இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்பா அந்த பிரைடு வந்து ஜெயிச்சிட்டாளா, அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்களுடைய தலைவர் போஸ்டிங்கை வந்து டைரக்டா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னதும், ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது ரூலுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, ஸோ நம்ம ப்ராப்பரா கேம் வச்சு தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னதும் உடனே இந்த பையன் வந்துட்டு இல்லப்பா அதை நானே எடுத்துக்கிறேனே அப்படின்னு பேராசையை பேச, உடனே கன்னத்திலே அவர் அடி விட்டுட்டு இங்க பாரு ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்ட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து காமிக்கிறாரு. ஸோ இதுதான் மாஸ்டர் ரிங் போல. இது இப்போ இவங்களுடைய ஃபேமிலி கிட்ட தான் இருக்குது. அதனால தான் இந்த ஃபேமிலி இந்த உலகத்தையே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இந்த மோதிரம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணும், ஸோ நம்ம ஃபேமிலி தான் இந்த கேம்லையும் ஜெயிக்கணும், ஸோ கண்டிப்பா நீங்க அதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னதும் உடனே பொண்ணு இருந்துக்கிட்டு சரிப்பா நாங்கள் கண்டிப்பா நம்ம ஃபேமிலியுடைய இதை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னதும் உடனே அந்த தாத்தாவும் அதான் அந்த தலைவரும் அவங்க கிட்டேயே தலைவணியை கொடுத்து என்ன கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் வேற வழி இல்லாம அந்த தாத்தாவை அதாவது அவங்களுடைய அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் கேமுடைய ரூல் போல. இப்போ அடுத்த தலைவரை தீர்மானிக்கிறது தான் அந்த போட்டி வைக்க போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டலை காமிச்சா நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்லு வராரு. அதான் 3வது ஃபேமிலியா ஒரு வெள்ளை முடி தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, போதை பொருள் கூட எடுத்துக்கிட்டாரு சந்தோஷத்துல. அவர் என்ன பண்றாருன்னா பேராசையில நம்ம ஹீரோயினை இப்பவே போட்டு தள்ளிடலான்ற மாதிரி வராரு போல. கரெக்டா அந்த டிடெக்டிவ் கழுத்திலேயே ஒரு கத்தியை சுருகிக்கிட, அப்படி சுருகிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து வெறித்தனமா வராரு. இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ வந்துட்டானுங்க ஓடு ஓடுன்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறா. உடனே அந்த வெள்ளை முடி தாத்தா இருக்கான்ல, அவன் வேகமா இவங்க ஒளிஞ்ச இடத்துல வந்து பாக்குறான். பார்த்தா அவங்கள ஆளை காணோம். எங்கன்னு பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஒளிஞ்சிருந்து அவனை பாக்குறாங்க போறானான்ற மாதிரி. அவரும் ஹீரோயினை தேடி வெறி கொண்டு வராரு. அவர் போன சின்ன கேப்ல நம்ம ஹீரோயின் வெளியில வந்து அந்த டிடெக்டிவ் கிட்ட கன் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துட்டு மெல்ல மெல்ல நடந்து போறாங்க. பயத்திலேயே போறாங்க. ஏன்னா இவங்களுடைய கையில வந்து ஹேண்ட் காஃப் மாட்டியிருக்காங்கல்ல, அதனாலேயே பயத்துல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க முன்னாடி வெள்ளை முடி தாத்தா வந்துருவாரு. ஹீரோயின் உடனே அவரை ஷூட் பண்ணிடலான்ட்டு ட்ரை பண்றா. ஆனா அவர் ஹீரோயினை ஒத்த கையில பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடறாரு. அப்புறமா ஹீரோயினை கொலை பண்ண வர அப்படி கத்தி வச்சு குத்த வரும்போது அவருடைய உடம்பு வெடிச்சு செதறி போயிடுறாரு. அப்படியே இரத்தம் எல்லாம் ஹீரோயின் மேல தெரிக்குது. இதை பார்த்த ஃபெய்த் மிரண்டு போறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வேகமா போயிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட தானே சாவி இருக்கும், அந்த சாவியை எடுத்து அவளை அன்லாக் பண்ணிட்டு வேகமா அந்த எவிடன்ஸ் எடுக்கிறா. அதுல அவளுடைய அந்த வெட்டிங் ட்ரெஸ் இருக்கும், அதை அப்படியே போட்டுக்கிட்டு மாசா அங்கிருந்து வெளியில வருவாங்க பாருங்க. ஆனா கரெக்டா அந்த லாயர் அங்க வந்துடுறாரு. அதான் அந்த தலைவருடைய லாயர். ஸோ வந்து இந்த ஸ்மோக் கிரனேட் மாதிரி போட்டு இவங்க 2 பேரையும் மட்டையாக்கிடுறாங்க. ஸோ வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அந்த வெள்ளை முடி தாத்தா ஏன் செத்தாரு தெரியுமா, அவரு ரூலை மீறி டைரக்டா இந்த பொண்ணை கொலை பண்ண வந்ததுக்கு. ஏன்னா இந்த பொண்ணை யாரு கொலை பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த தலைவர். ஸோ ஷார்ட்கட்ல வந்து கொலை பண்ணிடலாம்னு நினைச்சாரு, அது கல்ட்டுடைய ரூலை மீறுற மாதிரி. அதனால தான் அவர் வெடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே அப்படியே கடத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்தது அந்த தலைவருடைய ட்வின்ஸை காமிக்கிறாங்க. அதான் அந்த பொண்ணும் பையனும் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலியுடைய ரெசார்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா முக்கியமான ஃபேமிலி மீட்டிங் நடக்க போகுது இல்லையா, அதனால போய் சொல்லி அந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லாத்தையுமே அங்கிருந்து அடிச்சு பார்த்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் பெரிய மீட்டிங்க்கு வந்து வராங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு இப்போ எல்லா ஃபேமிலியும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மொத்தம் 6 ஃபேமிலி இல்லையா, அதுல 2 ஃபேமிலியும் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியை ஹீரோயின் போட்டு தள்ளிட்டா, இன்னொரு ஃபேமிலியில வந்து அந்த பில் அதான் வெள்ளமுடி தாத்தாவுடைய ஃபேமிலி, அவர் இல்லீகலா வந்ததுனால அவருடைய ஃபேமிலி எல்லாருமே வெடிச்சு செத்துட்டாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது 4 ஃபேமிலி தானே. ஸோ அந்த 4 ஃபேமிலியா சேர்ந்து எல்லாருமே வராங்க. எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா அப்படியே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ 1 by 1 பார்த்தா உங்களுக்கே குழம்பி போயிடும், அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே போகும்போதே பார்த்துக்கலாம். கடைசியா அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. இதுல தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை 2 பேர்த்தையும் அங்க கட்டி வச்சுட்டு 4 ஃபேமிலி ஒட்டுமொத்தமா அங்க வந்திருக்காங்க. கடைசியா அந்த லாயர் வந்து ஒரு பெரிய புக் எடுத்துட்டு வராரு. ஸோ எல்லா ஃபேமிலி கிட்டையும் அதான் 4 ஃபேமிலி கிட்டையும் நான் தான் நம்ம 6 ஃபேமிலியுடைய லாயர். இப்போ 6 ஃபேமிலின்னு சொல்றதை விட 4 ஃபேமிலி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஹீரோயின் வந்து ஜெயிச்சதுனால ஒரு ஃபேமிலி வந்து வெடிச்சு செதறிட்டாங்க. இன்னொரு ஃபேமிலியில சேர்ந்த ஒருத்தன் வந்து ஹீரோயினை கொலை பண்ணி அவன் தலைவன் ஆகணும்னு இல்லீகலா முடிவு பண்ணதுனால அவனுடைய ஃபேமிலியுடைய பனிஷ்மெண்ட்டா எல்லாருமே வெடிச்சு செத்துட்டாங்க. இப்போ 4 ஃபேமிலி தானே இருக்காங்க. ஸோ அந்த 4 ஃபேமிலிக்குள்ள தான் போட்டி அப்படின்னு அந்த பவர்ஃபுல்லான ரிங் எடுத்து அதான் அந்த மாஸ்டர் ரிங் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறான். ஸோ ப்ரைடு வந்து போன இதில் வந்து ஜெயிச்சதுனால இந்த தலைவர் சீட்டுக்கு வந்து இப்போ போட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய வாய்க்கட்டெல்லாம் அவுத்து விட, அப்படி அவுத்து விட்டுட்டு ஹீரோயினை பார்த்து என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு நீ உன்னுடைய கல்யாண ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன, இப்போ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி அந்த ஃபெய்த் இருக்காளே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது ஹீரோயின் அவங்கள கேவலமாக திட்டுற, எனக்கு எதுவுமே
வேண்டாம் அப்படின்னு கத்தும்போது, ஆனால் லாயர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நீ கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த கவுன்சில்ஸ் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீ கடைசியாக அந்த இதில் ஜெயிச்சதுனால இப்போ ஹைட் அண்ட் சீக் வந்து விளாண்டு தான் ஆகணும். இந்த 4 ஃபேமிலி இருக்காங்கல்ல, இந்த 4 ஃபேமிலியும் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி யார் உன்னை கொலை பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த தலைவர். இதில் உனக்கும் வாய்ப்பு இருக்குது. காலையில் வரைக்கும் நீ அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதில் விருப்பம் இல்லையா, இல்லை நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தங்கச்சியை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் சரி நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி கத்துறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. ஸோ இவங்க வேற யாரும் கிடையாது, இந்த 2வது ஃபேமிலியில் இக்னேஷியோஸ்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவருடைய டாட்டர் தான் போல. அவங்க வந்ததுமே நேராக ஹீரோயின் கிட்ட வந்து கத்துறாங்க, நீ கல்யாணம் பண்ண பையனை வந்து ஆக்சுவலாக நான் கல்யாணம் பண்ண வேண்டியது. ஸோ அவனை கல்யாணம் பண்ணும்போது ரிங்கு கொடுத்துருப்பான்ல, அது என்ன, அது என்கிட்ட கொடு அப்படின்னு ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவா, அது வந்து அவன் வெடிச்சு சதறும் போது அந்த இடத்துலயே நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு இவளை வெறுப்பேற்றுற மாதிரி சொல்ல, அவளுக்கு இன்னுமே கோவம் வருது. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அட்டாக் பண்ண வரேன். ஆனால் அதுக்குள்ளே அவளுடைய அப்பாவான அந்த விக்னோசியோஸ் அவளை பிடிச்சிட்டு போயிடுறான். அப்புறம் என்ன, கரெக்டாக நம்ம ஹீரோயின் கழுத்துலையும் ஃபேத்துடைய கழுத்துலையும் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால இந்த மாதிரி பண்ணேன். அப்போ தான் அந்த லாயர் வந்து எல்லாருக்கும் ஒரு ரூலை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம், அதாவது நீங்கள் 4 ஃபேமிலி விளையாடுறீங்க இல்லையா, அந்த 4 ஃபேமிலியில் இருக்கிற ஹெட்டு மட்டும்தான் இந்த கேமில் கலந்துக்கணும். அந்த ஹெட்டு மட்டும்தான் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த புக்கில் வந்து சைன் பண்ணுங்க. ஆனால் அந்த தலைவருடைய ஃபேமிலியை சேர்ந்த ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அதான் உர்சுலா, டைட்டஸ், அவங்க 2 பேரும் ட்வின்ஸ்ன்றதுனால அவங்க 2 பேருமே கலந்துக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஹெட் மாதிரி. மற்ற எல்லாருமே ஒருத்தர் தான் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ட் பீரியடில் என்ன வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்களோ, அதான் நம்ம முன்னோர்கள் என்ன வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்களோ அந்த வெப்பன்ஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது போக உங்களுக்குள்ளேயே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிடக்கூடாது. அப்படி கொலை பண்ணீங்கன்னா நீங்களும் எக்ஸிக்யூட் ஆயிடுவீங்க அப்படின்னு எல்லா ரூல்ஸையும் சொல்லிட்டு, ஒருவேளை அந்த ஃபேமிலியில இருந்து ஹெட் இறந்துட்டாங்கன்னா அடுத்தது அந்த ஃபேமிலியில் யார் ஹெட்டாக போறாங்களோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கேம்ல. அது வரைக்குமே அந்த ஃபேமிலிக்கு சேர்ந்த சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பில்டிங்ல இருந்து கேமை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க, ஸோ ரிலேட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து வாட்ச் பண்றாங்க. அதே சமயத்தில் அந்த ஒவ்வொரு 4 ஃபேமிலியோடைய ஹெட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஹெட் எல்லாருமே அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வண்டியை எடுத்துட்டு கொலை பண்றதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அப்பதான் தெரியுது நம்ம ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா வண்டியோடைய சாவியை எடுத்துட்டு இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிமிக் கொடுத்துட்டு ஹீரோயினை எப்படியாவது வேகமா கொலை பண்ணணும்ன்ற நோக்கத்துல முன்னாடி போறாங்க. இங்க நம்ம ஹீரோயினையும் ஃபேத்தையும் காமிச்சா அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் தள்ளி வந்து கண்முழிக்கிறாங்க, ஹேண்ட் கஃப் பண்ணிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, நான் இந்த வாட்டி சீக்கிரமா தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னைகிட்ட கோத்து விட்டுருக்காங்க போல அப்படின்னு வந்தோம். உடனே ஃபேத் எந்திரிச்சுக்கிட்டு அவளும் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா மேல வந்து ஒரு ட்ரோன் பறந்து வருது. ஸோ இந்த ட்ரோன் மூலமா வாட்ச் பண்றாங்க போல. ஐயோ நம்ம சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு கம்பி எடுத்துட்டு அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆக்சுவலா இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றது இந்த சைனீஸ் லேடி தான், அதான் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இதுல ஒரு லூப் ஹோல் இருக்குது, ஸோ நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அந்த ட்ரோன் வந்து வெடிச்சு செதறுது. என்னன்னு பார்த்தா அந்த ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த ட்ரோனை ஷூட் பண்ணிட்டாங்க போல. கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஓடுறாங்க. பின்னாடி வந்து அவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டே வராங்க. இது வந்து அந்த காலத்து ஸ்டைலில் உள்ள கன்னு போல, ஏன்னா அந்த டைமில் உள்ள கன்னை மட்டும் தானே யூஸ் பண்ணணும். ஸோ அதை இடத்துக்கு ஷூட் பண்ண வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினோ ஃபேத்தும் எப்படியோ அங்கே இருந்த காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே வந்துட்டு வேகமாக முன்னேறி போனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செவர் இருக்குது. இதை தாண்டி போகவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால சரி ஓகே நம்ம வேற ஏதாவது வழியை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு மறைஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபேத்தும் சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு பணம்னு அலைஞ்சல்ல, இப்போ பாரு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டே இந்த கல்ட் குரூப்ல இருந்து இப்போ நீயும் இதில் வாசமாக மாட்டிக்கிட்ட, இதில் ஒன்னால நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு 2 பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ட்வின்ஸ்ல அந்த உர்சுலா இருக்கா இல்லையா, அவ கன்னோட தேடிட்டு இருக்கிறா. உடனே அவளை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் மறைஞ்சு ஒரு இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்தம் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து அந்த இன்னொரு ட்வின் வந்து இவங்களை போட்டு தள்ள வந்துடுறான். கரெக்டாக கோடாரியை வச்சு போடலான்னு வரும்போது இவங்க 2 பேரும் சத்தம் கேட்டு நகர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த கோடாரி வந்து அதில் மாட்டிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் வந்து இவங்களை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு உன்னை கையாலேயே கொலை பண்ணுறேன் அப்படின்னு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஃபேத் வந்து அவனை தள்ளி விட்டுட. அவனும் மறுபடியும் எந்திரிச்சு உங்களை பிடிக்க வருவான். இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ தான் கரெக்டாக உர்சுலாவும் அங்கே வருவா. வந்துட்டு இந்த ட்வின் பிரதரை போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு, உனக்கு அறிவில்லையா, ஏன் இப்படி அவங்கள விட்டுட்ட, நம்ம அப்பாவுடைய மரணத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும்ல, சீக்கிரமா மறுபடியும் அவங்கள கண்டுபிடி அப்படின்னு 2 பேரும் ஃபோர்ஸாக வராங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த இக்னோசிவை காமிச்சா அவன் பார்த்தீங்களா தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஸோ இதுவும் அந்த காலத்து ஸ்னைப்பர் போல ஒழுங்கா இவனால்
அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு சேஃப்டி லாக் ஆகிருக்குது போல் அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த புல்லட் வந்து நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போகுது. ஐயோ எவனோ ஸ்னைப்பர் வச்சிருக்கான், ஓடு ஓடு, தூரமாக ஒன்று தெரியுது பாரு, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு வேகமாக 2 பேரும் ஓடி போகிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா விடாமல் ஷூட் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயினும் ஃபேத்தும் எப்படியோ அங்கே இருக்கிற ஒரு சின்ன இதில் வந்து மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த பில்டிங்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் சீக்கிரட்டாக அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலான்ற மாதிரி ஃபோனில் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஹீரோயின் இங்கே தான் மறைஞ்சிருக்கான்ற மாதிரி. ஆனால் இது ரூலுக்கு வந்து அகெயின்ஸ்ட் போல லாயர் வந்து ஃபோனை வந்து பிடுங்கிட்டு போயிடுறாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ப்ரொபைன் டேங்க் ஒன்று பார்க்குறா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன், அதனால அந்த இடம் ஃபுல்லுமே அப்படியே ஸ்மோக்காக மாறுது. இதனால இந்த இக்னேஷியோவால் இவங்கள பார்க்க முடியல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது அப்போ கரெக்டாக வரான் இன்னொரு ஃபேமிலியோடைய ஹெட் விராஜ். ஸோ முடிக்காரன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவன் பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு வந்திருக்கிறான். கரெக்டாக இவங்களை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி வரான். ஆனால் இவங்க 2 பேரும் குனிஞ்சு அப்படியே அங்கேருந்து தப்பிச்சிட்றாங்க. அப்போ அந்த இக்னேஷியோவோ ஸ்னைப்பரால் ஷூட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தெரியாதனமா அந்த டேங்க் மேலேயே ஷூட் பண்ணிட்டுறான். அதனால அது அப்படியே வெடிச்சு செதறுது. இந்த முடிக்காரனும் அப்படியே பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறான். ஸோ இதை பார்த்த அந்த இக்னேஷியோவும், அடே முடிக்காடா, நீ ஏன்டா வந்த, இப்போ நீ செத்துட்டினா என்னுடைய கதை முடிஞ்சிரும், ஒழுங்கா எந்திரிடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். என்னது ரூலுக்கு அகெயின்ஸ்டானது தானே, இவங்களுக்குள்ள யாரையுமே கொலை பண்ணிடக்கூடாதுல்ல. இவனும் பயத்தோடையே பார்த்துட்டு இருக்க கரெக்டாக முடிக்கார வந்து லைட்டாக அடியோட எந்திரிச்சிட்றான். நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா ஹீரோயினையும் ஃபெய்த்தையும் காணோம். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ வேகமாக ஓடி பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ தான் நம்ம ஃபெய்த் பார்க்குறாங்க, ஹீரோயினுடைய கையில் இந்த மெட்டல் பீசஸாக குத்தி இருக்கும். அதனால அவகிட்ட பேசிக்கிட்டே அதை ஒவ்வொன்றா பிடுங்கி எடுக்கிறாங்க. ரத்தம் பயங்கரமாக வருது. இருந்தாலுமே அதில் அந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறான். என்னுடைய வெட்டிங்க்கு வந்து நான் உன்னை கூப்பிடணுன்னு தான் இருந்தேன், ஆனால் நீ எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னதும், ஆனால் ஃபெய்த் வந்து நல்ல வேலை என்னை கூப்பிடாம விட்டியே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல மறுபடியும் அந்த முடிக்காரன் வந்துடுறான். ஸோ கத்தி எடுத்துகிட்டு வந்து தேடிட்டு இருக்க இவங்க பார்த்தீங்கன்னா மெல்ல சத்தம் போடாமல் அங்கேருந்து ஓடி இன்னொரு ரூமுக்கு வந்துட்டுறாங்க. ஸோ இந்த ரூம் வந்து மெயின்டெனன்ஸ் ரூம் போல். அந்த இடத்துல இந்த கட் பண்ணுறதுக்கான மிஷின்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்தவங்க சரி ஓகே, இதை வச்சு நம்ம ஹேண்ட் கஃபை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு அதை ஆன் பண்ணி ஹேண்ட் கஃபை வந்து கட் பண்ணுறாங்க. இந்த சத்தம் வந்து அந்த முடிக்காரனுக்கு கேட்டுருது. அப்புறம் என்ன, அவன் வேக வேகமாக இந்த இடத்துக்கு ஓடி வர உள்ளே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் காணோம். ஸோ போயிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஒரு காடை வந்து தள்ளிட்டு வந்து அந்த முடிக்கார மேலேயே சொருகிறாங்க. ஆனால் அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, அதை அப்படியே தள்ளி போட்டு இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஃபைத்தும் அங்கே கையில் கிடக்கிறது எல்லாத்தையுமே வச்சு அவன் மேலே அட்டாக் பண்ணி எரிஞ்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விடாமல் அவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டு வந்து ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹேங்கிங் பேக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவனை அட்டாக் பண்ணதுனால அவனுடைய ஆயுதம் வந்து கீழே விழுந்துருது. இருந்தாலுமே அவங்க 2 பேர்த்தையுமே கையாலேயே அடித்து பொழந்தெடுக்கிறான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினை வந்து கீழே விழுந்தவுடன் அவளை அப்படியே கொலை பண்ணலான்ற மாதிரி முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க பின்னாடி இருந்து கரெக்டாக ஃபெய்த் வந்து ஒரு இதை வச்சு அவனை அடித்து அவனை கீழே அந்த ட்ரே மேலேயே விழ வச்சு அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் வாஷிங் மிஷின் இருக்கும் இல்லையா, பல்காக இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுறாங்க. அவனும் போக மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து அவனை அதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதனால் அந்த சூடான தண்ணியெல்லாம் வந்து அவனை அப்படியே புரட்டி புரட்டி எடுக்குது. கத்துறான், கதறான். இதை பார்த்து இவங்களுக்கு பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனை வெளியில் விட்டால் இவங்க கதை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட அதுவும் ஓப்பன் ஆகுது. வெந்நில முடியாமல் அப்படியே வெளியில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்து கடைசியாக இறந்து போயிட்டான். இதை வந்து அந்த இவனுடைய ரிலேட்டிவாக இருக்கிற அவனுடைய தம்பி வந்து இதை பார்த்துருப்பான் இல்லையா, பார்த்து அவன் ஃபீல் பண்ணுறான், ஐயோ என்னுடைய அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய பாக்கெட்டை செக் பண்ணி அதிலிருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க. இந்த சைடு இந்த லாயர் வந்து அந்த தம்பிக்காரங்கிட்ட, இங்கே பாரு உன்னுடைய அண்ணன் வந்து செத்து போயிட்டான், அவன் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தான், ஸோ இப்போ உன்னுடைய ஃபேமிலியிலேருந்து அடுத்த ஹெட் வந்து இதில் கலந்துக்கணும், அதுதான் ரூல் அப்படின்னதும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே பயம் போல. அதனால் நைஸாக இவனுடைய ஒய்ஃபை வந்து கோத்து விட்டுறான், நீ தான் இனிமேல் அடுத்த ஹெட்டுன்ற மாதிரி. அடப்பாவி என்ன ஏன்டா கோத்து விட்ற அப்படின்னு அவங்களும் சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேகமாக டாக்குமெண்ட்டில் சைன் போட்டுட. ஸோ இதனால் அந்த லாயரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த ஹெட்டு, ஸோ நீங்கள் இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் ஃபெய்த்தும் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அந்த ஃபோன் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதில் 911க்கு கால் பண்ணுறாங்க ஹெல்ப் கேட்குறதுக்கு. ஆனால் அந்த சைடு பேசுகிறது யாருன்னா உர்சுலா தான், அதான் அந்த ட்வின்ஸ். ஏன்னா இந்த கல்ட்டோடைய ஃபேமிலிஸ் தானே இந்த உலகத்தையே முக்கால்வாசி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் இந்த எமர்ஜென்சி கம்பெனியை அவங்க தான் நடத்துனாங்க போல். அதனால் இவங்களே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்களா அப்படின்னு அந்த வீட்டோடைய அட்ரஸை கேட்டுக்கிட்டு இப்போவே நாங்கள் போலீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்கன்ற மாதிரி தெரியாத மாதிரி காட்டிட உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மேப்பை பார்த்துட்டு எப்படி கேட்டுக்கு போகலான்ற மாதிரி அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக இவங்களை ஒருத்தங்க ஷாக் பண்ணுறாங்க.
இவங்களும் பயப்படுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சைனீஸ் ஃபேமிலியோடைய ஹெட்டு தான். ஸோ அந்த சைனீஸ் லேடி வந்து ஒரு ஸ்வாடாலேயே இவங்களை பிளாக் பண்ணி, இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட சண்டை போட வரல அப்படின்னு அவங்களுடைய ஸ்வாடை கீழே இறக்கிட்டு, என்னுடைய லாயர் வந்து இதில் ஒரு லூப் ஹோல் இருக்கிறத கண்டுபிடிச்சான். என்னன்னா இந்த ஹீரோயின் இருக்கான்ல, அவன் என்னுடைய பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நீயும் இதுல இருந்து தப்பிச்சிடலாம். அதுபோக நம்ம ஃபேமிலி தலைவர் ஃபேமிலியா மாறிடும், பவர்ஃபுல் ஃபேமிலியா மாறிடும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த ஃபெய்த் இருக்கால, அடியே அக்காக்காரி உனக்கு அடிச்சது லக்கு, ஸோ உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குது, ஆமாம் உங்கள் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ தான் அந்த சைனீஸ் லேடி சொல்கிறாங்க, அப்படின்னா நீயும் எங்கள் கல்ட்டில் ஒரு பார்ட்டாக மாறிடுவ அப்படின்னதும், ஓ அப்படின்னா கொலை பண்ணணும், அதுவும் இன்னசென்ட் பீப்புள்ஸியா அப்படின்னா நான் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த இக்னேஷியோவும் அந்த ஸ்னைப்பரை தூக்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு சுடவே தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைடில் தான் சுடுறான். உடனே வந்த 2 பேரும் குனிஞ்சிட்றாங்க. ஆனால் அந்த ஜென் இருக்காங்க இல்லையா, அதான் சைனீஸ் லேடி, அவங்க அவனை பிளாக் பண்ணி இவங்கள ஷூட் பண்ணிடாத அப்படின்னு அவங்க நடுமத்தில் வந்து இவங்க 2 பேருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க 2 பேர்கிட்டையும் கத்தியை காமிச்சு மிரட்டி, இப்போ மட்டும் நீங்கள் சொல்லலைன்னா உங்களுடைய உயிர் போயிடும், ஒத்துக்கிறீங்களா இல்லையா அந்த டீலை ஒத்துக்கோங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க, இல்லைனா நானே உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போதே அதே சமயத்தில் இந்த இக்னேஷியோவுக்கும் புல்லட் வந்து தீந்துருச்சு போல. உடனே அப்படியே வேகமாக பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறான். இங்கே அந்த 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலல்ல. உடனே ஃபெய்த் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிப்ஸை தூக்கி போட அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால ஹீரோயின் எந்திரிச்சு அந்த கத்தியை டேக்கிள் பண்ணுறாங்க. அப்படி அவங்க வேகமாக திரும்பினதுனால அந்த கத்தி வந்து இந்த பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற அந்த இக்னோசிவ் மேலே சொருகிடுது. அவ்வளோதான், அவனுடைய கழுத்திலே சொருகினதுனால கொடூரமாக அவன் கீழே விழுந்து இறந்து போகிறான். ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொலை பண்ணால் என்ன ஆகும்? அவங்க வந்து கேமில் தோற்று போன மாதிரி தானே. அதனால் இந்த சைனீஸ் லேடியும் வெடித்து செதறிட்டுறாங்க. அவங்க வெடித்து செதறினது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி மொத்தமுமே வெடித்து செதறுது. ஏன்னா அந்த ரிலேட்டிவ் ரூமில் அந்த அவங்க பையன் இருக்கான் இல்லையா, அவனும் வெடித்து செதறிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் ஃபெய்த்தும் தப்பிச்சிட்றாங்க. உடனே அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது ஃபெய்த் இருந்துக்கிட்டு, நீ எதுக்கு இந்த டீலில் ஒத்துக்கல அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய மிச்சம் இருக்கிற லைஃப்பை நான் மற்றவங்களை கொலை பண்ணி வாழ மாட்டேன், இன்னசென்ட் மக்களெல்லாம் அந்த கல்ட்னால செத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் இனிமேல் நான் ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஒரு வாட்டி எடுத்த ரிஸ்கே போதும், அப்படி அந்த ரிஸ்க் எடுத்ததுனால தான் என்னுடைய தங்கச்சியான உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ நாள் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ஃபெய்த் வந்து எமோஷ்னலாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தான் நமக்கு என்னன்ற உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் இந்த ஃபெய்த்தும் பார்த்தீங்கன்னா அனாதை இல்லத்தில் தான் வளர்ந்துருந்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க போல. அப்படி அந்த அனாதை இல்லத்தில் வளரும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து 18 வயசு ஆகியிருந்திருக்கும். அந்த டைமில் அவளுக்கு வந்து லைஃப் டைம் ஸ்காலர்ஷிப்பாக ஒரு இடத்துல கிடச்சிருந்திருக்கும். ஆனால் இவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவளுடைய தங்கச்சியான இந்த ஃபெய்த் மட்டும்தான். அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் போனால் திரும்பி வரவே முடியாது. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து எப்படியாவது நம்ம இங்கேருந்து போயிட்டு 3 வருஷம் கழிச்சு தங்கச்சியை பார்க்க வந்துடணுன்ற மாதிரி தான் பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த ஃபேத்துக்கு பிடிச்சிருந்துருக்காது. நம்மளை விட்டு நம்ம அக்கா போயிட்டாலே அப்படின்ட்டு இவ்வளோ நாள் அதுக்காகவே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாமலே இருந்திருந்திருப்பாங்க அப்படின்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க. நீ என்னை விட்டு என்னதான் இருந்தாலும் போயிட்டல்ல அப்படின்னு ஃபேத் சொல்ல, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்படியே மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சமாதானமாகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு வெளியில் ட்வின்ஸை காமிச்சா அவங்களுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அதான் ஹீரோயின் வந்து 911க்கு கால் பண்ணால் இவங்களுக்கு தானே வரும், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா. இந்த வாட்டி இந்த ட்வின்னுடைய பிரதர் வந்து அட்டன் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, சீக்கிரமாக போலீஸ் வந்து வந்துட்டு இருக்குது, நீங்கள் அந்த கேட்டுக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கேட்டுக்கிட்ட போகிறாங்க. ஆனால் இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு விதமாக நம்ம ஹீரோயினும் ஃபேத்தும் பின்னாடி ஓடி வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட கன்னும் இருக்கு இல்லையா, ஸோ அதை அந்த ட்வின் சிஸ்டர் கிட்ட பாயிண்ட் பண்ணி, உங்களுடைய வாய்ஸ் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா, இப்போ ஒழுங்கு மரியாதை அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுங்க, இல்லைனா உங்களுடைய தலை செதறிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க. உர்சுலாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்க. இந்த ட்வின் பிரதரும் அமைதியாக இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த ட்வின் சிஸ்டர் கிட்ட, இப்போ மட்டும் நீ திறக்கலனா உன்னுடைய ட்வின் பிரதரை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னதும், ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ போட்டு தள்ளினாலும் தள்ளிக்கோ, ஆனால் நான் கண்டிப்பாக கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த ட்வின் பிரதர் சிஸ்டருக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்க. அப்போ அங்கே ஒரு கார் வர மாதிரியான சத்தம் கேட்குது. இந்த சவுண்டில் டிஸ்ட்ராக்ட் ஆனதுமே அந்த கேப்பை யூஸ் பண்ண இந்த ட்வின் பிரதர் இருக்கான்ல, அவன் நம்ம ஃபேத்தை வந்து பிடிச்சிட. உடனே அந்த ட்வின் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் அந்த ஊர்ஸெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட இருந்து கன்னை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அது போக இப்போ அந்த காரில் வந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா, புதுசாக அந்த கேம்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க இல்லையா, அதான் அந்த முடிக்காரனுடைய தம்பிக்காரனுடைய ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் தான் காரை வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால யாரும் கிடையாது, அந்த ஒய்ஃப் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேம் எனக்கு வேண்டாண்டான்ற மாதிரி பெரிய கேட்டை உடைச்சிட்டு
விட்டுட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம ஃபேத் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அந்த டைட்டஸ் இருக்கான்ல, அதான் ட்வின் பிரதர், அவனை மண்டையாலே அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச தூரம் போனதுமே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிட்டான் இல்லையா. ஆனால் ஹீரோயின் ஃபேத்தை பார்த்து, நீ நிற்காத, நீ ஓடிடு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ட்வின் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை கீழே தள்ளி ஒரு ஈட்டிலே அவங்களுடைய நெஞ்சிலேயே குத்திடுறாங்க. அவ்வளோதான், வழியில் உயிர் போகுது, கத்துறா. ஸோ இதை பார்த்ததுமே ஃபேத்துக்கு விட தோணுமா என்ன, வேகமாக வந்து அந்த ட்வின் சிஸ்டரை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை எப்படியே காப்பாற்றி அங்கேருந்து சின்ன வண்டி இருக்கும் இல்லையா, அது அந்த கோல்ஃப் கார்ட் இருக்கும்ல, அதில் டிரைவ் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இப்போ இந்த சைடு இந்த கவுன்சில் ரூமை காமிச்சா, அங்கே அந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து இங்கேருந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் இதை வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ வந்து பில்டப் போட, இங்கே பாருங்க உங்களுடைய ஒய்ஃப் வந்து இன்னுமே சாகலை, செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொறுப்பு உங்களுக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாமே இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போதான் நமக்கே புரியுது அந்த ஒய்ஃப் வந்து சொத்து கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சந்தோஷத்தில் தான் தப்பிச்சு போயிட்டாங்க போல. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பிரான்சிஸ்கா இருக்கான் இல்லையா, அதான் இவளுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார்ல, அதான் அந்த கன்னை வச்சு சுற்றிட்டு இருந்தான்ல, ஸோ அவருடைய பொண்ணு தானே. இவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அப்பாவுடைய பொசிஷனை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை கொலை பண்ண வெறியோட கிளம்புறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த பில்டிங்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே ஹீரோயினுடைய நெய்ல வந்து அவளே பிடுங்கி உருகுறா, வலி உயிர் போகுது, கத்துறா. அதே சமயத்தில் அந்த சைடு ஃபெய்த்தை வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே பெப்பர் ஸ்ப்ரேயும் லைட்டாக மெடிசனும் இருக்கும் ஒரு பேக்கில். அதை எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுக்க, உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நீ போகலை, எதுக்கு நீ வந்த, மறுபடியும் எதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனால் ஃபெய்த் இருந்துக்கிட்டு, நான் எப்படி ஒன்றை விட்டுட்டு போக முடியும், ஒன்றை மாதிரி நான் கிடையாது அப்படின்னு அவளும் மாற்றி மாற்றி சண்டை போடுறா. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பெருசாக சண்டை போட்டுடுறாங்க. உடனே இந்த ஃபெய்த்தும், நீ எப்படியா செத்துப்போ, நான் போகிறேன் அப்படின்னு கோபத்தில் வெளியில் போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், நல்ல வேலை நம்ம தங்கச்சியாவது தப்பிக்க போறா, இப்போ ஓரளவுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே இருக்கிற வைன் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே ரொம்பவே சோகமா, சரி ஓகே தங்கச்சியை சமாதானப்படுத்துவோன்ற மாதிரி வெளியில வராங்க. ஆனால் வழியில பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிரான்சிஸ்கா பொண்ணு இருக்கிறா, கையில் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கிறா. ஹீரோயினை பார்த்து எய்ம் பண்ணி சுடுவா பாருங்க, ஆனால் பின்னாடி இருந்து குண்டு போகுது, மாற்றி பிடிச்சிட்டா போல. அவ்வளவுதான், அதை கீழே போட்டுட்டு ஹீரோயின் கூட வந்து சண்டை போட, நம்ம ஹீரோயினும் இப்போ மனசில் இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே இவன் மேலே காட்ட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க, மாற்றி மாற்றி பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் அவளை அடிச்சு போட்டு அவளுடைய மூஞ்சில் தண்ணியை ஊற்றி அந்த பெப்பர் ஸ்ப்ரேயோட எஃபெக்ட் கொஞ்சம் போனதுமே அவளை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறா. ஆனால் அவளும் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே தப்பிச்சு நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. கடைசியாக ஒரு கட்டத்தில் ஒரு கீபோர்டு எடுத்து அவன் மண்டையிலே அடித்து அவளை நாக் பண்ணிட. அதே சமயத்தில் இந்த சைடு ஃபெய்த்தை காமிச்சா அவள் கோவத்தில் வெளியில் வந்திருப்பா இல்லையா. இருந்தாலும் சரி ஓகே அக்கா மேலே நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு மனசு மாறி அக்கா இருக்கிற இடத்துக்கு வரும்போது கரெக்டாக இடையில இந்த ட்வின் பிரதர் வந்துடுறான், அதான் டைட்டஸ் வந்துடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அப்போ அடிப்ப அப்படின்னு சொல்லி இவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான்னா, மிதிக்கக்கூடாத இடத்துல ஒரு எத்து விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறா. ஆனால் அந்த வலியும் தாங்கிட்டு வேகமாக மறுபடியும் வந்து இவளை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தால் அடிப்ப அப்படின்னு மூஞ்செல்லாம் பயங்கரமாக குத்துன்னு குத்தி ரத்த கலரியாக்கி, உன்னை இப்போ கொலை பண்ணுறான் பாரு அப்படின்னு கொல்ல போகும்போது கரெக்டாக ட்வின் சிஸ்டர் வந்து தடுத்துடுறாங்க. அவளை கொன்றாத, அவள் வந்து நமக்கு தேவைப்படுவா, அவளை வச்சு தான் நம்ம ஹீரோயினை பிடிக்க முடியும் அப்படின்னு தடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபெய்த்தை தேடி கேட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. ஆனால் அவளை காணும். அப்போ தான் ஒரு வாக்கி டாக்கிக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதான் அந்த கேட்டில் இருக்கிற மைக்கில் என்ன கேட்குதுன்னா, உன்னுடைய ஃபெய்த் அதான் தங்கச்சி எங்ககிட்ட இருக்கிறா, ஒழுங்கு மரியாதையை உயிரோட வேணும்னா இந்த இடத்துக்கு வாணி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தங்கச்சியை காப்பாற்றணுன்றதுக்காக சைடில் இருக்கிற ஒரு கன் எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா அந்த கேட் கீப்பருக்கான கன் இருக்கும் போல் அந்த கன் எடுத்துகிட்டு வேகமாக மறுபடியும் அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பிரான்சிஸ்கா ரெடியாக இருக்கிறா ஹீரோயின் கூட சண்டை போட. ஆனால் ஹீரோயின் தான் இப்போ கன் வச்சிருக்காங்கல்ல, ஒரே சூடு தான், பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுந்து அவள் இறந்துட ஹீரோயின் மாசம் அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த ட்வின் பிரதர் வந்து ஃபெய்த்தை பிடிச்சி வச்சு மிரட்டிகிட்டே இருக்கிறான். ஸோ இதை பார்த்து ஹீரோயின் ஒரு பிளான் போடுறாங்க. இங்கே பாரு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி கல்யாணம் பண்ணாலுமே நீ ஜெயிச்ச மாதிரி தானே அப்படின்னு அந்த டீலுக்கு ஒத்துக்க. ஸோ இது புரியாத அந்த ட்வின் பிரதரும் இது வேலிடா அப்படின்னு லாயரை பார்த்து கேட்க, ஸோ லாயரும் ஆமாம் இதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது, கரெக்டு தான், அவள் ஒத்துக்கிட்டா அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ண நீங்கள் தான் தலைவர், அடுத்த தலைவர் அப்படின்னதும் அவனுக்கும் இந்த டீல் பிடிச்சி போகுது. உடனே ஃபெய்த்தை விட்டுறான். அதனால் அக்காவும் தங்கச்சியும் பாசமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நான் அடுத்த கட்டமாக அவங்க ரெண்டு பேருமே நல்லா அவங்க இரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கும் அந்த ட்வின் பிரதருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ட்வின் சிஸ்டர் வராங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நைஸாக ஐஸ் வைக்கிறா. அங்கே பாரு, எனக்கெல்லாம் உன்னை கொலை பண்ணுன்ற ஆசையே கிடையாது, எல்லாம் அந்த ட்வின் பிரதரால் தான், நீ கவலைப்படாத, நீ தான் இனிமேல் தலைவியாக இருக்க போகிற. ஆனால் நீ கல்யாணம் பண்ண போகிற என்னுடைய தம்பி இருக்கான்ல, அதான் அந்த ட்வின் பிரதர், அவன் உண்மைக்குமே பலைவர் போஸ்டிங்கெல்லாம் தகுதியானவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நைஸாக ஐஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த ட்வின்
பிரதர் பார்த்துறான். அவனுக்கு கேட்டுருச்சு போல, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ட்வின் சிஸ்டரே வந்து கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். இங்கே பாரு, நான் வேற சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, ஃபேமிலிக்குள்ளே நம்ம கொலை பண்ணிக்கலாம், அது ரூலை மீறின மாரி கிடையாது அப்படின்னு அவளுடைய கழுத்தையே துண்டை உடச்சி கொடூரமாக கொலை பண்ணிடுறான். ஸோ அந்த ட்வின் சிஸ்டரும் இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து வியர்டாக நிறைய பேர் அங்கே நடக்க போகிற ரிச்சுவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கல்ட்டோடைய மெம்பர்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த லாயர் தான் அந்த சடங்கு நடத்துகிறான். ஏன்னா அவன் தானே இந்த ஃபேமிலியுடைய லாயரு. ஸோ அஃபிஷியலாக அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு ஹேட்ச் மாதிரியான இதை வந்து ஓப்பன் பண்ணுறான். அது போக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆடையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிச்சுவல் பண்ணி இரத்த சாட்சி மூலமா இவங்க 2 பேரும் கையெழுத்து போடணும். அதே மாதிரி இவங்க 2 பேரோட இரத்தத்தையும் சிந்தி அந்த புக்கில், இதான் மந்திர புக்கு, ஸோ அந்த புக்கில் வந்து சைன் போடுறாங்க. இது மூலமா நம்ம ஹீரோயின் அஃபிஷியலாக அந்த ட்வின் பிரதரை வந்து கல்யாணம் பண்ணிடுறா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் வேகமாக வந்து கிஸ் பண்ணுறான். அப்போ அந்த லாயர் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த ட்வின் பிரதர் தான் அஃபீஷியலாக மாஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு அந்த மோதிரத்தையும் கொடுக்க அவன் கையில் வாங்கி போட்டுட்டு, நான் சாதிச்சிட்டேன், இனிமேல் எல்லாருமே என்னுடைய பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த கழுது போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெண்ணை எடுத்து அவனுடைய கழுத்துலையா சும்மா குத்தி குத்தி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கொலை பண்ணால் ரூலை மீறின மாதிரி ஆகாதில்ல அப்படின்னு கொலை பண்ணி அந்த ரிங்கை எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ரிங்கை வந்து நம்ம ஹீரோயின் போட்டுட. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு ஒபே பண்ணுறாங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது, ஹீரோயின் தான் இப்போ எல்லாத்துக்குமே தலைவி மாதிரி. ஆனால் அவளுடைய புது பவர் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறான்னா, என்னுடைய பேர் வந்து இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணியே அந்த கல்ட்லேருந்து வெளியில் வரா. அப்படியே அந்த மோதிரத்தையும் எடுத்துகிற. அப்போ தான் அந்த லாயர் சொல்கிறாரு, விடியறதுக்குள்ளேயே இந்த மோதிரத்தை அடுத்தது யார் போடுறாங்களோ அவங்க தான் புது தலைவர் அப்படின்னதும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு வேணா இந்த ரிங்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த ரிங்கை வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து தூக்கி போட்டுறா. அதுக்குள்ளே நிறைய பாடிஸ் இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்ட பாடிஸ். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த லீடர் ஆகணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த ரிங்கை எடுக்கிறதுக்காக அதுக்குள்ள குதிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே குதிக்கிறாங்க. நம்ம லாயர், அதுக்கப்புறம் ஹீரோயின், ஃபெய்த், 3 பேரை தவிர எல்லாருமே குதிச்சிடுறாங்க. உள்ள குதிச்சவங்க அந்த ரிங்கை எடுக்கிறதுக்காக மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த கல்ட்டில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஆனால் அதுக்கு தலைவர் ஆகணும்னு பேராசைப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கொலை பண்ணிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக விடியவும் செய்து யாருமே அந்த ரிங்கை போடலை. அதனால அந்த இடத்துல இருந்த கல்ட்டை சேர்ந்த எல்லாருமே கொடூரமாக உடம்பு வெடிச்சு இறந்து போகிறாங்க. கரெக்டாக அந்த ஹோலும் மூடுது. அப்போ சைட்ல இருந்து ஒருத்தன் வெளியில வரான். யாருன்னா நம்ம அந்த முடிக்காரனுடைய தம்பி தான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, பாத்தியா நான் சாகல, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே அவனுடைய உடம்பும் வெடிச்சு செதறது, ரத்தம் எல்லாம் ஹீரோயின் மேல தெரிக்குது. கரெக்டா அந்த ஆல்டர் மேலையும் அந்த பேயுடைய உருவம் வந்து தெரிஞ்சுட்டு போகுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கல்ட்டுல இருந்து வெளியில வந்துட்டாங்க இல்லையா, அதனால அங்க இருந்து, அதாவது அந்த வீட்டை விட்டு அப்படியே கெத்தா தப்பிச்சு வெளியில வராங்க. கூடவே அந்த ஆட்டையும் கூட்டிட்டு வராங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.